த கிரேட் ஜெனரல் நாகராஜன் பேசிட்டேன். தமிழ்நாட்டில் நான் பார்க்காத ஜெயில் இல்லை, எனக்கு தெரியாது ஒரு இதே கிடையாது. நல்லாட்டில் எத்தனையோ பேரை என் கண்ணு முன்னாடி அடிச்சும் கொண்டிருக்கான், எல்லாம் செஞ்சுருக்கான். மதுரை ஜெயிலில் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அம்மாவுக்கு வந்து நிர்வாகம் பார்த்தாது லேடிஸ்க்கு. நல்லா கணக்கு கட்டிங்களா. ரெண்டாவது பத்திரிகை ஆஃபீஸருங்கிற மாதிரிலாம் எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதான் என்னென்னா, கைதியில் அடிக்கிறதுக்கு இந்த கமௌண்டா பாட்டி கிமௌண்டா பாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிய வேணாமா, இப்படி தான் ஒருத்தர் பொம்பளை தொட்டார், வாசலே ஜெயபிரகாஷை வெட்டி போட்டாங்க. ஏன் திருந்த மாட்டேறீங்க? நாங்கள் கெட்டவங்களாந்தெல்லாம் திருந்தி படித்து இன்றைக்கி ஹை லெவலுக்கு போயிட்டோம்ல, திருந்த மாட்டீங்களா? திருந்தவே மாட்டீங்களா? கைதி யாராவது ஒரு கைதிக்கு ஏதாவது ஒன்று எனக்கு இன்டிமேஷன் கிடைக்கட்டும், ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து டாக்டரா மாதிரி பாஸ்வேர்டில் தான் சொல்லுவேன். நல்லாட்டியில் அடுத்து வந்து எவன் என்ன செய்கிறானோ அதே மாதிரி பழகிறது நான் பழக்கம். 6லேயும் சாவு 100லேயும் சாவு. அதை பற்றி இந்த புல்லட் நாராச்சு கவலைப்பட மாட்டேன், புரியுதா மேம்? நல்லா கணக்கெட்டுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தரேன். அதாவது என்னென்னா, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும். பழனிக்குமார் இருக்கான் பார்த்தீங்களா, அவெல்லாம் கஞ்சா கடத்துறவன். ஏன்னா எங்கிட்டாலாம் ஒழிச்சா போவேன் மேடம். கைதி காசை கொள்ளையடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துலேயும் வெங்காயத்துலேருந்து பூரா திருடுறீங்களே, இதுக்கு பேசாமல் மாமா வேலை பார்க்கலாமே. அதுதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. முடிஞ்சா ஏன் ஆக்சிடென்ட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போமா? பல புல்லட் நாராஜ் கிடையாது. கேட்டை விட்டு எல்லாரும் வெளியே தான் வந்தான். நல்லா கணக்கட்டில ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்கா. நல்லாட்டில நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், புரியுதா? என் கண்ணால் பார்த்துருக்கேன். டெப்டி ஜெயிலர் உயிரோடு அடிச்சு விட்டாங்க மெட்ராஸில். பாக்ஸ் ரெடி ஒற்றே அடியில் அடிச்சு கொண்டு விட்டாப்புல. நான் பல இதாக பார்த்துட்டேன். சேலத்தில் பழனி இருக்காப்புல பத்தியில, என்னை கண்டா உயிச்சா போவார். இப்போ டிஹெச் இருக்கு பழனி, காப்பரி வளர்க்குற கழுங்க, புல்லட் நாராஜ் அப்படின்னு கேளுங்க. அவர் அப்படியே பொம்பளை சோக்காரு, எங்களுக்கு தெரியும். டாக்டர் அப்படியே கடலே போட்டாரு. 100 ஊசி போடுவேன் தெரியுமா? இன்னொரு விஷயம், நீங்கள் ஏமாந்துட்டீங்க. என்கிட்ட உங்கள் விட்டு ஆஸ்பத்திரியில் உள்ள மாத்திரை, மெண்டல் மாத்திரைலாம் என்கிட்ட கிடச்சிச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்? டிஎம்ஸுக்கு அப்படியே அனுப்ப போகிறேன். உன் வேலையை பூரா க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட். நாராஜ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதாவது இடியாட்டி கொஸ்டின் சொல்லுவோம். இடியாட்டி கொஸ்டின் கேட்க மாட்டேன். நல்லா கட்டில என்னை வெல்றதுன்னா ஆணவமோ அவந்தலையும் சொல்ல கிடையாது. எனக்கு வாழ்க்கையிலே வந்து வெற்றி தான். அது மட்டும் இல்லாமல் சர்வம் அளவு ஆண்டவனே வந்து சாட்சி கொண்டுனாலும் ஐ கேன் டேக் இட் மை 10 பவர். மாத்திரை மேலே உடச்சி எரிஞ்சிடுவேன். நாட்டில் பிரிசனுங்கிறது நீங்கள் ஒரு வாட்ச்மேன் மாதிரி, நீங்கள் போலீஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க தெரியுமா? நீங்கள் எல்லா பிரிசன் மேனுவல் நல்லா கட்டுக்கிட்டீங்களா, பிரிசன் சிறை காவலம் தான் போடணும். போலீஸ்னு போட்டுச்சுன்னா அடிச்சு அடுத்த நிமிஷம் வந்து இது பண்ணிடுவேன். எனக்கு அந்த பவர் இருக்குது. நாட்டில் பிடிக்கிறதுக்கு போட்டோ எடுத்துருவேன், எல்லாம் எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு போலீஸை நீங்கள் அடுத்த சூப்பர். எனக்கு ஜெயிலை பற்றி தெரியல, இனிமேல் கட்டினா தான் ஜெயிலு. புலல் ஒன்றுக்கும் போயிட்டேன். பெரிய பெரிய டிஜிபிலாம் அங்கே கேட்டு பாருங்க. நீங்கள்லாம் நேற்று பஜ்ஜா யார், பழனி சார், சண்முக சுந்தரம் சார், அதே மாதிரி வந்து முருகேசன் சார், நீங்களாம் டிஎன்பிசியில் வந்தால் தானே. என் ஜெயில் சர்வீஸ் கூட கிடையாது உங்கள் வயசு. நீங்கள்லாம் ஆட்டாடுறீங்க. எங்கே என்னைய தொட்டிருப்பாங்களா? நான் உள்ளுக்கே கஞ்சா வச்சுட்டு தானே இருந்தேன், பவுஸ் கொடுத்து தானே இருந்தேன், மாதிரியில் எனக்கெல்லாம் கொடுத்தேன். நான் செல்ஃபோன் வச்சுருந்தேன். ஒன்றும் செய்யல. வீட்டுக்கு வரும்போது ரூபா கொண்டு வந்தேன், வயதா போகும்போது கொண்டு வருவேன். என்னை தொட முடியுமா? வேணாது முடியாது. நல்லாட்டில இன்னும் ஒரு ட்ரிப் டாக்டருங்கிறது, அதாவது ஜெயிலுக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு குவார்டர்ஸே உண்டு. நல்லாட்டில சேலம் ஜெயிலுக்கு ஒரு சட்டம், இந்த ஜெயிலுக்கு ஒரு சட்டம் இல்லை. சென்ட்ரல் ஜெயிலு மொத்தம் 8 ஜெயில் தான் இருக்குது. அதுக்குன்னு புலர்லாம் கணக்கு வைக்க முடியாது. புரிஞ்சிட்டீங்களா? இன்னும் ஒரு ட்ரிப்பு எனி ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் சரி, நான் லேசில் விட மாட்டேன். ஐ வில் த மீட் த கோர்ட். ஹைகோர்ட்டு மாற்றிடுவேன். ஹைகோர்ட் மாற்றினா மதுரை ஹைகோர்ட் போக மாட்டேன். ஏன் சொந்த ஊர் மெட்ராஸை முண்டாட்டி இருக்கேன், அங்கே எழுப்பேன். அங்கேருந்து என்ன செய்ய தெரியுமா? அப்படி பெங்களூருக்கு மாற்றுவேன். சாணக்கிய மாதிரி பெங்களூருக்கு நான் போயிட்டேன். இப்போ கால்வழின்னு சொல்லிட்டு அலைய வச்சு நான் டிஏஜி கோவிந்தராஜையே எஃப்டிசி ஃபாஸ்டாக்கில் ஏற்றினேன். நாராஜ் வேணும் சந்தேகம் தான் கேட்டு பாருங்க. சாண்டப்பா சின்ன, புரியுதா? நீங்களாம் எனக்கு சுஜிபி மாதிரி. வெளியே வந்தால் ஒன்றுக்கு போய் வாங்க. அது அந்த பழனிலாம் இருக்கான் மத்தியில், அவன் விசில் அடிக்கிறேன், அவன் ரவுடி, அவன்லாம் வந்து எப்படி வாட்டுறாடான்னு எனக்கே தெரியல. என்னெல்லாம் கண்டா மாதிரி இல்லை. நான் 100 ஊசி போடுவேன், 200 ஊசி போட்டிருக்கேன். நல்லாட்டில எப்படி எடுத்துருக்கேன், இதெல்லாம் வந்துருக்கு. அதனால தான் இப்போ என்ன போச்சுன்னா, என்கிட்ட ஒரு கைதி வந்து என்ன பண்ணிட்டாப்லனா, உள்ளுக்கு இருந்துற மாத்திரை மாத்திரை ஊசியெல்லாம், ஜெயிலுக்கு கொடுத்த ஊசியெல்லாம் ஒரு 50 ஊசி கொண்டு வந்து முந்தா நாளே கொடுத்துட்டாப்புல. நல்லாட்டில பெயிலில் வந்திருக்காப்புல, கொடுத்துட்டாப்புல. அதை பூரா நான் வச்சுருக்கேன். என்ன செய்ய போகிறேன்? டிஎம்எஸ்க்கு அனுப்ப போகிறேன். உங்கள் பாஸ்போர்ட்லாம் என் கையில் இருக்குது. என்ன பொம்பளைலாம் ஆடக்கூடாது. என்ன அதாவது பொம்பளைக்கு எந்த சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறன் பத்தாம்பாங்க. நல்லா கணக்கட்டியில் நீ சரியான பொம்பளையாக இருந்தால் அவனை கூடி சீக்கிரம் டாக்டர் மாட்ட சொல்லுங்கள், வான் பண்ணுங்க. மாற வீட்டுக்கு போய் தான் பாவம் ஏதாவது வண்டி அடிச்சிட்டு போகுது பாவம். நிறையா பேர் கனவு கண்டேன்னு வச்சுக்கங்களேன், அவங்க போட்டு செத்து கிடப்பாங்க. நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா கணக்கட்டிட்டீங்களா? இந்த கைதி காசை அவங்களே திருடுங்க. அப்போ அதை காட்டிலே அவங்க காசை கொள்ளையடிக்கிறீங்களே, நீங்கள் தான் பயங்கரமான திருடன். அதான் வேலி பயிரமைய கூடாது. நல்லாட்டில அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா அது இருக்க மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இல்லாட்ட நெக்ஸ்ட் என்ன செய்ய தெரியுமா? நம்ம சந்திக்க வேண்டியது கோர்ட்டில் சந்திக்க வேண்டியது.